இப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவங்கள கொலை செய்யறதுக்கு தூண்டப்பட்ட விஷயங்கள் ரெண்டு காரணங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஒன்று அவங்களுடைய மதவெறி. ஸோ அவங்களுடைய மதவெறி தூண்டப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த மதவெறியை தூண்டியது யார்? அந்த முஸ்லீம் இளைஞர்கள் 28 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த இறந்த 28 பேர்ல ஒருத்தர் முஸ்லீம். ஸோ இப்ப கேள்வி என்னன்னா, இது மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்றதை விட முக்கியமான ஒரு ஏழ்மை சார்ந்த விஷயம். தீவிரவாதிகள் அவர்கள் கொலை செய்தார்கள். அப்ப அவங்களை கொலை செய்ய தூண்டியது யார்? சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷமாவும் இந்த மக்களை ஏழைகளாவே வச்சிருக்கிற அரசாங்கம் ஒரு குற்றவாளி இல்லையா? இந்த காஷ்மீர் பிரச்சனை அது இந்தியாவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு தலைவலியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னா, எந்த இடத்துலையுமே உங்களுக்கு எவ்வளவு பெரிய ராணுவம் உங்ககிட்ட இருந்தாலுமே அந்த லோக்கல் பீப்புளோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த இடத்துல உங்களால பெருசா போராட முடியாது. ஸோ அங்க இருக்கிற லோக்கல் பீப்புளே இந்தியாவுக்கு ஆதரவா இல்லை. ஊற்றுக்கண்ணா இருக்கிறது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வறுமையும் ஏழ்மையும் தான். கண்டிப்பா பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் எழுதி. இப்ப நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கமான உறவுகள் கிடையாது. ஏற்கனவே ஒன்றும் பெருசா எந்தவித பொருளாதார கொடுக்கல் வாங்கல் கிடையாது. அதனால அந்த பொருளாதார இது எல்லாமே ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு, இதுக்காக நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகின்ற விஷயங்கள் தானே தவிர, இந்த மாதிரியான ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கிறப்ப அது மார்க்கெட் எப்படி சார் ரெஃப்ளெக்ட் பண்ணுது? கண்டிப்பா பங்குச்சந்தை பயப்படும். ஏன் பங்குச்சந்தை பயப்படும் சொன்னாக்கா, ஒருவேளை அவங்க திருப்பி தாக்கினால், ஒருவேளை இது ஃபுல் ஸ்கேல் வாரா மாறினால் என்ன நடக்கும்? அப்போ போர் நடந்ததுன்னா போருக்கு அதிகமாக செலவாகுமா? அப்போ அரசாங்கத்துக்கிட்ட காசு இருக்காதா? அப்போ என்ன பண்ணுவாங்க? டாக்ஸ் அதிகமாக்குவாங்க. ஆல்ரெடி குழந்தைங்க சாப்பிட்ற பாப்கார்னுக்கு 28% ஜிஎஸ்டி. இன்னும் போர் நடந்ததுன்னா அதுக்கு காசு பத்தலைன்னா அதுக்கு அந்த ஜிஎஸ்டி 88% மாற்றுவாங்க. ஒரு போர் அப்படின்னு வந்தால் போர்ல வெற்றி யாருக்குமே கிடையாது, இழப்பு மட்டும்தான். வணக்கம் சார். வணக்கம் சார். பகல்காம் தாக்குதல் நாடு முழுவதும் மக்களிடையே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்திய நாடு சில விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. உடனடியாக 48 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானியர்கள் விசா எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க, வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த சிந்து நதி ட்ரீட்டியை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தகுந்த ரிட்டாலியேஷன் நீங்கள் கருதுறீங்களா? முதல் கேள்வி. இது போதுமா? முதல்ல ஒரு நிகழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியான வழிதானா? எந்த ஒரு அரசாங்கமும் இந்த மாதிரி ஒன்று நடந்ததுக்கப்புறம் அது கண்டிப்பாக இது ஒரு துக்ககரமான விஷயம், எல்லாரையுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் இதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி வருது. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? இந்த டெரர் ஃபண்டிங்லாம் நிறைய கருப்பு பணத்தில் நடக்குது. ஸோ இந்த டிமானிட்டைசேஷன் வந்தால் கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், அதுக்கப்புறம் டெரர் ஃபண்டிங் இருக்காது, டெரரிஸ்ம் ரொம்ப குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பல டெரரிஸ்ட் அட்டாக்கு இருந்துங்கன்னு தான் இருந்தது. இது ஒன்று. ரெண்டாவது, நான் பிஜேபி கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் நான் பிரித்து பேசலை. இது எல்லா அரசாங்கங்களுமே அப்படி தான் இருந்தாங்க. அதிகபட்சமான ஒரு ஸ்கேமு ஊழல்லாம் நடக்குதுனாக்கா அது இராணுவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதனால் இதை சொல்கிறேன்னாக்கா, அங்கே எல்லாமே பெரிய பட்ஜெட். நீங்கள் ஒரு ஃபைட்டர் ஜெட் வாங்கினீங்கன்னா அது 3000 கோடி, அதில் ஒரு 10% கமிஷன் வாங்கினீங்கன்னா கூட 300 கோடி. அது 3000 கோடி ரூபாய்க்கு நம்ம வேறு எந்த ஒரு பொருளுமே பெருசாக மற்ற டிஃபென்ஸ் தாண்டி வெளியே அந்தளவு பணம் நம்ம எதுக்காக அவ்வளோ செலவு பண்ண மாட்டோம். ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காங்கிரஸ் பீரியடோட சவப்பெட்டி ஊழல் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு இராணுவ வீரர்களுக்கு சவப்பெட்டி வாங்குறதுல கூட அங்கே ஊழல் இருந்திருக்கு. ஸோ நம்முடைய நாட்டு வீரர்கள் பார்டரில் போய் போராடுறாங்கனாக்கா அவங்களுக்கு தேவையான தகுந்த உபகரணங்கள், நல்ல குவாலிட்டியான
ஆர்ம்ஸ், அம்யூனிஷன் அதெல்லாம் இருக்குதா, மற்ற ஃபெசிலிட்டி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், நைட் காகல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அதை போட்டுக்கினேன்னா இரவு நேரத்துலேயே உங்களுக்கு எதிரி உள்ளே வந்தால் தெரியும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் வந்து தரமான எக்யூப்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்தேகம்தான். ஏன்னா சவப்பெட்டியிலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் பிஜேபி பற்றி பேசலை. சவப்பெட்டி ஊழல்ன்றது வந்து பிஜேபி பீரியடில் வந்தது கிடையாது. நான் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை பற்றி தான் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் என்னாச்சு, இராணுவத்தில் தேவையான அளவு இராணுவ வீரர்கள் இல்லை. அப்போ என்ன பண்ணிடணும், புதுசாக இராணுவ வீரர்களை எடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அக்னி வீர்னு ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்து நாங்கள் இராணுவத்துக்கு ஆள் எடுப்போம், ஆனால் 4 வருஷம் தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா, இதெல்லாம் வந்து ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட், ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இன்டெலிஜென்ஸு சொல்லலாம். எந்த அளவுக்கு எங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ப்ராடராக போய் பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு சின்ன வயசில் நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு தோணும் ஒரு திருடுறது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் அதில் சில எம்ஜிஆர் படத்துலலாம் வரும் சில வசனங்கள், ஏதோ பசிக்காக திருடிட்டான் பாவம், ஆனால் வந்து ஒரு சுகத்துக்காக திருடுறது தப்பு, இது பசிக்காக தானே திருடலாம், அவனை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ திருட்டுலேயே வந்து பல வகைகள் இருக்குது பொழுது. ஒரு ஏழை குழந்தை பசிக்காக திருடுறதுக்கும், ஒரு மாபெரும் பணக்காரன் ஆல்ரெடி 1 லட்சம் கோடி வச்சுக்கின்னு இன்னொரு 1 லட்சம் கோடி லஞ்சம் வாங்கி 2 லட்சம் கோடி சேர்க்கறதுக்கும் ரெண்டும் திருட்டு தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே போல் ஒரு சட்டத்திலே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றம் செய்கிறீங்க, நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு குற்றவாளி உண்மைதான். ஆனால் உங்களை கொலை செய்ய ஒருவர் தூண்டி இருந்தால் அதுவும் இதற்கு ஈடான குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் நல்ல மேலே ப்ராடர் பிக்சரில் போய் பாருங்கள். ஒரு சில இளைஞர்கள் வந்து மற்றவர்களை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அவங்க கொலை குற்றவாளிகள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்கள கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அவங்கள கொலை செய்ய தூண்டியது யார்? இந்த கொலை செய்ய தூண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதராக இருக்காது. ஸோ அவங்கள கொலை செய்கிறதுக்கு தூண்டப்பட்ட விஷயங்கள் 2 காரணங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஒன்று அவங்களுடைய மதவெறி. ஸோ அவங்களுடைய மதவெறி தூண்டப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த மதவெறியை தூண்டியது யார்? இது ஒரு கேள்வி. அல்லது இது கிட்டத்தட்ட 10% வாய்ப்பு தான் இந்த மதவெறி காரணமாக இருக்கலாம். ஏன்னு சொன்னால், அந்த முஸ்லீம் இளைஞர்கள் 28 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த இறந்த 28 பேரில் ஒருத்தர் முஸ்லீம். ஸோ இதை வந்து ஒரு குதிரைக்காரர் ஒருத்தர் எதிர்த்து போராடி இருக்கிறாரு. அவர் லோக்கல்லு. அப்போ அவர் லோக்கலில் அவர் வந்து முஸ்லீமாக தான் இருக்கணும், அவரையும் தான் சுட்டுருக்குறாங்க, சையத். ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, இது வந்து மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட முக்கியமான வந்து ஒரு ஏழ்மை சார்ந்த விஷயம். முன்ன காங்கிரஸ் பீரியடில் இந்த மும்பையில் டெரர் அட்டாக் நடந்தது இல்லைங்களா, அது ஒரு மிகப்பெரிய டெரர் அட்டாக்கு. அதில் ஒருத்தனை மட்டும் உயிரோடு பிடிச்சிட்டாங்க. அவன் கொடுக்குற வாக்குமூலம் கொடுக்குறான், எனக்கு 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்காக அவன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு டெரர் அட்டாக்கை கொண்டு வரான்னா அவனுடைய ஏழ்மை எவ்வளோ தூரம் இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போங்க, அவ்வளோ ஏழ்மைங்க. அங்கே எந்தவித வேலைவாய்ப்புகளும் கிடையாது. இந்த ஏழ்மையின் காரணமால தான் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வழி தவறி இன்னும் ஒரு தீவிரவாதிகளாக மாறுறாங்க. அப்போது அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் கொலை செய்தார்கள். அப்போ அவங்கள கொலை செய்ய தூண்டியது யார்? அப்போது சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷமாகவும் இந்த மக்களை ஏழைகளாகவே வச்சுருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு குற்றவாளி இல்லையா? ஸோ அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம வந்து சிந்து நதி நிறுத்திடலாமா, இல்லை விசாவை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறத விட ஒரு மிகப்பெரிய லெவலில் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மாநிலத்து மக்களுக்கு தகுந்த கல்வி அறிவு வழங்கணும், அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அவங்களுடைய ஏழ்மையிலிருந்து அவங்கள மீட்டெடுக்கணும்.
அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியுமே தவிர மீதி எல்லாமே வந்து சப்ஜெக்டிவ், ஆர்கியூபிளாக இருக்கும். சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு எத்தனை பேர் வருவாங்க? டூரிசத்துக்கு வராங்களா? ஊரை சுற்றி பார்க்க வராங்களா? பெரும்பாலும் 100க்கு 99 பேர் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரவங்க அவங்க மருத்துவ உதவிக்காக தான் வராங்க. இது 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு வெளியே போகணும்னு சொன்னாக்கா, அப்போது யாரோ ஒரு இளைஞன் பண்ண தப்புக்கு இங்கே இருக்கிற ஒரு நோயாளி எதுக்காக கஷ்டப்படணும்? நம்முடைய உறவும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு நமக்கு ஒரு நல்ல உறவு கிடையாது. அதுக்காக விசா கேட்குறவங்க எல்லாரையும் நம்ம விசா கொடுக்க மாட்டோம். பல தடவை அந்த விசாவை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அவர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு அந்த மருத்துவ உதவி இப்போ அங்கே பாகிஸ்தானில் கிடைக்காது, இந்தியாவில் தான் தகுந்த மருத்துவ உதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு விசாவே ப்ராசஸ் பண்ணி அவங்க வராங்க. இப்போ இந்த மருத்துவ உதவி இது பண்ணுறவங்கள வந்து நம்ம ஒரு நோயாளிகளை வந்து நீ திரும்ப போ அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் மனிதாபிமானம்? அதே போல் சிந்து நதி சொன்னீங்க. சிந்து நதின்றது வந்து இப்போது நம்ம ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா கால்வாய் போயின்னு இருக்கும் உங்கள் நிலத்துக்கு. நம்ம ஒரு மடையை மாற்றி விட்டோம்னா அப்படி கால்வாய் எனக்கு வந்துடும். அப்படிலாம் நீங்கள் நிறுத்த முடியாது. அது சிந்து நதின்றது ஒரு ஃபெரோஷியஸ் ரிவர். அதையெல்லாம் நீங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே போகாமல் நிறுத்தணும்னு சொன்னால் அதுக்கு நடுவில் பெரிய பெரிய டேம்லாம் கட்டணும். ஸோ இன்ஃபேக்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்ச்சிகள்லையும் இதே சொல்லியிருக்கிறாங்க. சிந்து நதியை நாங்கள் ட்ரீட்டி கேன்சல் பண்ணுறோன்னு இது முன்னாடியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்பவும் சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு டெரரிஸ்ட் நடக்குதுன்னா அப்பவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நாங்களும் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். பல நேரங்களில் போலீஸில் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு திருடன் நடந்து போச்சு, அந்த திருடனை பிடிக்க முடியல இல்லைங்களா? அப்போ நாங்கள் பெரிய இடத்துலேருந்து ப்ரெஷர் வரும். எவனாவது நோஞ்சான் எவனாவது இருப்பான், அவனை தூக்கி அந்த உள்ளே போட்டு அவன் பேரில் அந்த கேஸை போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேஸை க்ளோஸ் பண்ணுறதுன்றதுக்காக ஏதாவது பேசுறது அப்படிங்கிறது தப்பு. ஸோ இந்த காஷ்மீர் பிரச்சனை அது வந்து இந்தியாவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு தலைவலியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு எவ்வளவு பெரிய இராணுவம் உங்ககிட்ட இருந்தாலுமே அந்த லோக்கல் பீப்புளோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த இடத்துல உங்களால் பெருசாக போராட முடியாது. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளே இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லை. அப்போ எதனால் இல்லை அப்படின்ற கேள்வி வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு பாருங்கள். சிங்கப்பூர் இருக்குது. சிங்கப்பூர் பக்கத்திலே மலேசியா. மலேசியான்றது வந்து அது ஒரு முழுமையான முஸ்லீம் நாடு. அந்த நாட்டு மக்கள் முஸ்லீம்கள்னு சொல்ல மாட்டாங்க, மலாய் மக்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேருமே முஸ்லீம் தான். அதே மலாய் மக்கள் சிங்கப்பூர்லேயும் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து முஸ்லீம் தான். ஆனால் சிங்கப்பூரில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமுமே தன்னை வந்து சிங்கப்பூரா கூட மட்டும்தான் அடையாளப்படுத்திப்பாங்களே தவிர தன்னை வந்து மலேசியா கூட அடையாளப்படுத்த மாட்டாங்க. எதனாலன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஆசிரியராக வேலை செஞ்சேன். ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறோம்னு வச்சுப்போமே. ஒரு மலேசியாவில் ஒரு ஆசிரியராக வேலை செஞ்சிங்கன்னா 10,000 ரூபா சம்பளம்னா அதே சிங்கப்பூரில் ஆசிரியராக வேலை செஞ்சால் 1,00,000 ரூபா சம்பளம் இருக்கும். அது மட்டும் கிடையாது. நீங்கள் இரவு 12 மணிக்கு கூட உங்களுடைய சகோதரியோ மனைவியோ தைரியமாக வந்து தெருவில் நடந்து போகலாம். எந்த வித குற்றமும் சிங்கப்பூரில் நடக்காது. இந்திய மதிப்பிலேயே அவங்களோட சிங்கப்பூர் டாலர் 75 ரூபா பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ அப்போ என்னென்னா, இந்த நாடு நமக்கு பாதுகாப்பான நாடு, இந்த நாட்டில் நமக்கு படிக்கிறதுக்கு வழிவகைகள் இருக்குது, வேலை செய்கிறதுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு முதல் முக்கியமான விஷயம் அவனுடைய பொருளாதாரம். அதுக்கு அப்புறம்தான் மதம், இனம், மொழி, அதெல்லாம் அப்பாற்பட்டது தான். நாளைக்கு உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நாளைக்கு மாதத்துக்கு 50 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னால் சைபீரியாவுக்கு வேலை கொட்டுற கூட போயிடுவீங்க. ஐயோ சைபீரியா போனால் தமிழ் பேச முடியாது, நான் தமிழ்னாச்சு, அப்படிலாம் யோசனை பண்ண மாட்டீங்க. ஸோ மொழி, மதம், இனம் எதுவுமே வந்து நம்முடைய பொருளாதாரத்துக்கு அடுத்தது தான். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் முதல் விஷயம் வந்து சர்வைவல். பொருளாதாரம்னா நமக்கு நிறைய சம்பளம் வரணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இங்கே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, சைபீரியாவில் 50 லட்சம் சம்பளம்னா கூட சமயத்தில் வேணாம்னு சொல்லிடுவீங்க. பரவாயில்லைங்க, 1 லட்சமாக நான் சந்தோஷமாக தானே இருக்கிறேன், ஆனால் இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக போவீங்க. ஸோ இந்த ஒரு ஏழ்மை, அப்போ அங்கே காஷ்மீரில் இருக்கிற மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இந்தியா கூட இருந்தாலும் ஏழ்மையாக தான் இருப்போம், பாகிஸ்தான் கூட இருந்தாலும் ஏழ்மையாக தான் இருப்போம்,
அட்லீஸ்ட் பாகிஸ்தான் கூட இருந்தால் நமக்கு ரிலீஜனாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த நடந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு துயரமான சம்பவமாக இருந்தாலுமே இதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு இராணுவத்தில் வேலை செஞ்ச ஒரு மேஜரே வந்து டெலிவிஷன் சேனல்லாம் பேசுகிறாரு, கடந்த சில ஆண்டுகளாக இராணுவ வீரர்களை அவங்க வேலைக்கு எடுக்கவே இல்லை, 1,80,000 இராணுவ வீரர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போனவங்க புதுசாக வந்து எடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இது நிறைய விஷயங்கள் வந்து அதாவது ஒரு நடக்கும்போது எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு நடுநிலையாக பார்க்க கற்றுக்கணும். இதை வந்து சிலர் வந்து மதச்சாயம் பூச நினைக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செய்தி வருது ஒரு டெலிவிஷனில், பாவம் அந்த செய்தி சேகரிப்பாளருக்கு வந்து அவ்வளோ விஷயம் தெரியாது. அந்த டெலிவிஷன்லேருந்து அவங்க ஆங்கர் கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இங்கே செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குதுன்னு சொன்ன உடனே அதை கட் பண்ணிடுறாங்க. இது அது சொன்னால் என்ன தப்பு இருக்குது? ஸோ இவங்க வந்து ஒரு சார்பாகவே வந்து இந்த நிறுவனங்கள் வந்து பேசுகிறாங்க. இப்போ இன்னொரு சில செய்திகள்லாம் வந்தது, அந்த தீவிரவாதிகள் வந்து சிலோட ஆடையை கலைந்து அந்த மனிதர் வந்து முஸ்லீமா இந்துவான்னு செக் பண்ணிவிட்டு சுட்டாங்க. இதெல்லாம் வந்து இது நம்ப தகுந்த ஒரு விஷயமே கிடையாது, யாராலையும் நம்ப முடியாது. முதல்ல வந்து நீங்கள் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு டூரிசத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஏதாவது ஐடி வச்சுருப்பீங்க, உங்கள் ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒன்று இருக்கும். அதை பார்த்தாலே நீங்கள் முஸ்லீமா இந்துவான்னு தெரிஞ்சிட போகுது. அப்புறம் எதுக்கு ஒருத்தன் ஆடையை கலைஞ்சு பார்க்கணும்? சரி, அடுத்த கேள்வி, ஆடையை கலைஞ்சு பார்த்தா அதுதான் ஒரே அடையாளமா முஸ்லீம்ன்றதுக்கு? ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, நான் ஹிந்து, என் பையன் ஹிந்து, என் பையனுக்கு நாங்கள் அதை செஞ்சுருக்குறோம். ஏன்னு சொன்னால், அவன் 3 மாத குழந்தையாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போகும்போது டாக்டர் சொன்னாங்க இதை செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கே டவுட்டு, இல்லைங்க இது முஸ்லீம் மத அடையாளம் இல்லை அப்படின்னு. அதுக்கு அந்த சீனட் பெண்மணி அந்த டாக்டரு, யாருங்க சொன்னது, இது முஸ்லீம்க்கு இதுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாதுங்க, இது வந்து சுகாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், இப்படி இருக்கிறது தான் வந்து சுகாதாரமான விஷயம். அதனால் சிங்கப்பூரில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே நாங்கள் இதை செய்வோம். அது சீன குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்திய குழந்தையாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தி என் பையனுக்கு செய்ய வச்சாங்க. இல்லைண்ணா, அப்போது சிலர் ஏதோ ஒரு மருத்துவ காரணங்களுக்காக சில அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். அதை வச்சு வந்து ஒரு ஆடையை கலைஞ்சி அதை பார்த்துட்டு ஒரு முஸ்லீம் சொன்னன்றது வந்து அதெல்லாம் வந்து ஒரு அப்படியே இருக்கிறதாவே இருப்போம். அந்த இறந்த 28 பேரில் அல்லது 29 பேர்லேயே ஒரு முஸ்லீமும் இருக்கிறார். அப்போது அவங்க இந்துக்களை மட்டும்தான் கொல்லணும் அப்படின்னாக்கா அந்த ஒரு முஸ்லீம் எப்படி இறந்தார்? அந்த குதிரைக்காரர் எப்படி இறந்தார்? அவரும் அந்த முஸ்லீம் தானே. அதனால் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா இதை வந்து ஒரு மதச்சாயம் பூசுறது, இதுலேருந்து ஒரு மைலேஜ் எடுக்கிறது. நான் வந்து ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னேன், பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நேஷ்னலிஸ்டிக் தேசபக்தியை வந்து இது பண்ணுறது இல்லைங்களா. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நாளையிலேருந்து லஞ்சம் வாங்குகிற ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகள் திருந்திர போகிறாங்களா? நாளையிலேருந்து லஞ்சம் வாங்குகிற ஊழல் பண்ணுற அரசு அதிகாரிகள் திருந்திர போகிறாங்களா? எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. கடைசியில் இந்த லோவர் கிளாஸில், லோ கிளாஸு, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறோன்னா பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீமை பார்த்தா கல் எடுத்து அடிப்பான். இதுதான் நடக்கும். ஆனால் உயர்ந்த லெவலில் இருக்கிறவங்கலாம் எப்பவுமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் வசிக்கிற வீடு சென்னையிலேயே ஆக அதிகபட்ச விலை உள்ள ஒரு வீடு, பென்ட் ஹவுஸ். 4 பென்ட் ஹவுஸ் இருக்குது. இந்த 4 பென்ட் ஹவுஸில் 1 முஸ்லீமு, 1 இந்து, 1 வந்து கிறிஸ்டியன். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இல்லை 2 பேர் உள்நாட்டை சேர்ந்தவங்க, 2 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இதுமாரி அது பாரத விலாஸ்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம், பாரத விலாஸ் மாதிரி தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு 30 கோடி 40 கோடி கொடுத்து ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு வசதி இருக்கிறவங்களுக்கு அந்த புரிதல்கள் இருக்கும். அவங்க எமோஷன் ஆக மாட்டாங்க. ஆனால் இது மதச்சார்பு, இந்துக்களை பார்த்தா வந்து சுட்டு தள்ளுறாங்க, முஸ்லீம்கள்னால் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், ஒரு லோவர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, ட்ரிகர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஊடகங்களும் சரி அரசாங்கமும் சரி கண்டிப்பாக வந்து தடுக்கணும்.
ஊற்றுக்கண்ணா இருக்கிறது வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வறுமையும் ஏழ்மையும் தான்றீங்க. கண்டிப்பாக நார்மலைஸ் பண்றோம் நாங்க, மற்ற இடங்கள்லாம் எப்படி இந்தியாவில் இருக்கோ அதே மாதிரி நாங்க இதை நார்மலைஸ் பண்றோம், தொடர்ந்து நாங்க நிறைய இருக்கலாம். அதாவது அது கொண்டு வர்றோம், திட்டங்களை கொண்டு வர்றோம். அதாவது நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் இருக்குது இல்லைங்களா. நான் நார்மலைஸ் பண்ணுறேன், எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிசர்வேஷன் எடுத்து விட்ருங்களேன். நார்மலைஸ் தானே பண்ணுறீங்க. நார்மலைஸ்னால் என்ன? எல்லாரையும் சமம். அதை என்ன சொல்கிறாங்க, காஷ்மீருக்குன்னு சில சிறப்பு அந்தஸ்துகள் இருந்தது. இல்லை எல்லா மாநிலமும் இருக்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்கணும், எல்லாருக்கும் சமமாக தான் அவங்க இருக்கணும், அதுதான் நார்மலைசேஷன் தான் சொன்னீங்க. அப்போ அதே லாஜிக் தானே இங்கேயும். எதுக்கு ஒரு எஸ்சி எஸ்டிக்கு 50 மார்க் வாங்கினா சீட்டு கிடைக்குது, ஒரு ஃபார்வேர்டுக்கு 90 மார்க் வாங்கினா தான் சீட்டு கிடைக்குது? அதே எல்லாரும் ஒரு மாதிரி தானே, நார்மலைஸ் பண்ணிடலாமே அப்படின்னா. ஸோ என்னென்னா அந்த ரிசர்வேஷன் அப்படின்னு கொண்டு வரும்போது அது ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டது. புறச்சூழல்கள்ல இருந்து படித்து வரக்கூடிய குழந்தைகளுடைய இருக்கு காலகாலமாக வேறுபாடுகள் இருக்கு இல்லையா. காலகாலமாக இந்த இன மக்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டு வந்தது. அதனால் இன்றைக்கி திடீர்னு அவங்களால வந்து மேல்தட்டு மக்களாக கூட போட்டி போட முடியாது, அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் அதுக்கு பின்னாடி இருக்குது. அதே போல் தான் வந்து காஷ்மீருக்கு சில சிறப்பு அந்தஸ்துகள் கொடுத்தாங்கன்னா அப்போ கொடுக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தோடு தானே கொடுத்தாங்க. எல்லாரும் சமம்னு இருந்தாக்கா முதல்ல அந்த அந்தஸ்து எதுக்காக கொடுத்தாங்க? அது அந்தஸ்தை கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா. அதாவது அது அப்நார்மல் ஆனதுக்கு இதுதான் காரணம்னீங்கன்னா அப்போ அதை கொடுக்கும்போதே அது அப்நார்மல் தானே. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 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 பொருளாதாரம் மட்டும்தான். அதாவது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் உலகத்தில் சொல்கிறேன் நான், குறிப்பாக ட்ரம்ப்புக்கும் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் பொருளாதாரத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் நாட்டுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலை. பொருளாதாரத்தை மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். பொருளாதாரம் மட்டும்தான் 99% பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். அந்த பொருளாதாரம் நாங்கள் சரியில்லைன்னும் போது பல பிரச்சனைகள் இந்த மாதிரி வரதான் செய்யும். இப்போது பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் வந்து எழுது. அது சரியான தீர்வாக இருக்குமா? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த எல்லா தீவிரவாத தாக்குதலுக்கும் பின்னாடியும் மறைமுகமாகவோ இல்லை நேராகவோ ஒரு தூண்டுதல் காரணியாக பாகிஸ்தான் அரசு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா மிலிட்ரி ஜெனரல்ஸ் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கு. இல்லை அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. முதல்ல வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடைன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒன்றும் அவங்க கூட பெருசாக பொருளாதார உறவுகள்லாம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ சிங்கப்பூர் இருக்குது, பக்கத்தில் மலேசியா இருக்குது. தினமும் 20,000 பேர் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் திரும்ப போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப இணக்கமான, அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அவங்கக்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறது, மலேசியா கிட்டேருந்து தண்ணியாக வாங்குறாங்க சிங்கப்பூருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய நெருக்கமான உறவுகள் இருக்குது. பட் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கமான உறவுகள் கிடையாது. ஏற்கனவே ஒன்றும் பெருசாக எந்தவித பொருளாதார கொடுக்கல் வாங்கல் கிடையாது. அந்த இதில் பொருளாதார தடை போட்டாலும் அதனால் வந்து பெருசாக வந்து இந்தியாவோ அல்லது பாகிஸ்தானோ பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அதனால் அந்த பொருளாதாரம் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு, இதுக்காக நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகின்ற விஷயங்கள் தானே தவிர இதெல்லாம் ஒன்றும் பெருசாக சேஞ்சு வந்து பாகிஸ்தானுக்கோ இந்தியாவுக்கோ இருக்காது. ஏன்னா பாகிஸ்தான் மீது வந்து ஒரு பொருளாதார தடையோ இல்லை ஏதோ ஒரு ரிட்டாலியேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொந்தளிப்பு இருக்குல்ல, ஒரு எமோஷனல். பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் ஆல்ரெடி சீரழிஞ்சு தாங்க போயிருக்குது. அவங்களாம் பொருளாதாரம்லாம் நல்லா இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் வரைக்கும் நம்முடைய 1 ரூபாயும் அவங்களுடைய 1 ரூபாயும் சமமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய 1 ரூபா வந்து ஈக்குவல் டு பாகிஸ்தான் 2 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய கரன்சி நம்ம கரன்சியை விட 50% அதிகமாக வலுவிழந்திருக்கு. அவங்களுடைய பொருளாதாரம் ஆல்ரெடி பிரச்சனையில் தான் இருக்குது. அவங்க ஒன்றும் பொருளாதாரத்தில் அவங்க சிறந்தெல்லாம் விளங்கலை. ஸோ அதனால் அதில் இப்போ நம்ம இன்னும் ஃபர்தராக ஏற்கனவே செய்யாத பிஸ்னஸ்ஸு அதை பிஸ்னஸை நிறுத்தி அதில் என்ன ஒன்றும் பெருசாக வந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் தாக்கம்லாம் ஏற்படுத்தாது.
பாகிஸ்தானுக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸோ காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதத்துக்கு இந்த வறுமையை சரி செஞ்சால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை எல்லாத்தையும் தகுந்த முறையில் வழங்கினாலே இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். கண்டிப்பாக அது மட்டுமே தான் விடிவு காலத்தை கொண்டு வருமே தவிர வேற எதுவுமே விடிவு காலத்தை கொண்டு வரும். ஏன்னா இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல பெரிய அமௌண்ட்ல லோக்கல்ஸ் இன்வாகல இல்லையா? இப்போ கூட 2 பேர் தான் லோக்கல் தீவிரவாதிகள். அப்படிங்கிறப்ப அது ஒரு கரெக்டான முடிவுன்னு எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை, முதல்ல தீவிரவாத செயல் நடந்திருக்குது, அவங்க யாரையும் நீங்கள் பிடிக்கல. அது யாரையுமே பிடிக்காமல் வந்து இது எப்படி எத்தனை பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் உள்நாட்டை சேர்ந்தவங்கன்னு எப்படி இப்போ சொல்ல முடியும்? அது எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள், நிறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, ஒரு எதிர்கட்சி இருக்குது. ஆளுங்கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, அமைதி ஊர்வலம் நடத்துகிறாங்க. அவங்க உண்மையிலே அமைதி ஊர்வலம் தான் நடத்துவாங்க. ஆனால் இதுக்குள்ளே ஏதாவது சில ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு 2 கல்லை தூக்கி அடிப்பான், உடனே அந்த இடம் அப்படியே பெரிய கலைபுரமாகி ஒரு இதுவாகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் ஒரு மதச்சாயம் பூசப்படுகின்றது, மத குரோதம் இருக்குதுன்னா இதை பயன்படுத்தி சில ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் கூட உள்ளே வந்து சில மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். ஸோ இது செஞ்சது வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்க தானா இல்லை உள்நாட்டை சேர்ந்தவங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள பிடிச்சி விசாரித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு அது வந்து தெரியாது. ஸோ எல்லாமே அனுமானங்கள் தான். ஆமாம், அனுமானங்கள் தான் சார். இப்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார், பொருளாதாரம் தீவிரவாதம், அதுக்குண்டான அந்த விஷயம் சொன்னீங்க. இது வந்து நம்ம ஊருன்னு இல்லை, ஒட்டுமொத்தமாகவே உலக நாடுகள்லேயே இதுதான் ஒரு நிலைமையாக இருக்க. பாருங்க, பணக்கார நாடுகளில் எங்கேயாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஏழை நாடுகள். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் பிரச்சனை இருக்குது, 2மே ஏழை நாடுகள். இஸ்ரேல் காசா பிரச்சனை இருக்குது, காசா ஒரு ஏழை நாடு. ஈரான் பிரச்சனை இருக்குது, எல்லாம் ஏழை நாடு. அமெரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ எல்லாம் பெரும் பணக்கார நாடுகள். யூரோப், லண்டன், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, அங்கெல்லாம் நம்ம பிரச்சனை இருக்கா? இல்லை, பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்வு பெரும்பாலான இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். இந்த மாதிரியான ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கிறப்ப அது வந்து மார்க்கெட் எப்படி சார் ரெஃப்ளெக்ட் பண்ணுது? கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தை பயப்படும். ஏன் பங்குச்சந்தை பயப்படும் சொன்னாக்கா, ஒரு வேளை இந்தியா வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு தடவை பண்ணாங்க, அன்றைக்கி பங்குச்சந்தைகள் பெருமளவு விழுந்தது. ஸோ இப்போ என்ன நடக்கும்? ஒருவேளை அவங்க திருப்பி தாக்கினால், ஒருவேளை இது ஃபுல் ஸ்கேல் வாராக மாறினால் என்ன நடக்கும்? அப்போ போர் நடந்ததுன்னா போருக்கு அதிகமாக செலவாகுமா? அப்போ அரசாங்கத்துக்கிட்ட காசு இருக்காதா? அப்போ என்ன பண்ணுவாங்க? டேக்ஸ் அதிகமாக்குவாங்க. ஆல்ரெடி குழந்தைங்க சாப்பிட்ற பாப்கார்னுக்கு 28% ஜிஎஸ்டி. இன்னும் போர் நடந்ததுன்னா அதுக்கு காசு பத்தலைன்னா அதுக்கு அந்த ஜிஎஸ்டி 88% மாற்றுவாங்க. அப்போ என்ன ஆகும்? பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் சீரழியும். ஸோ இந்த ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பங்குச்சந்தைகள் வந்து கொஞ்சம் இறக்கத்தோடு தான் இருந்தது. உலக பங்குச்சந்தைகள் எல்லாமே இன்றைக்கி நல்லா இருந்தப்போ இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தைகள் கொஞ்சம் இறங்கி தான் இருந்தது. அந்த பங்குச்சந்தையில் கொஞ்ச நாளைக்கு ஒரு பயம் இருக்கும். நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள், கேட்குறதுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். இது வந்து 1952 2021 வரைக்கும் எடுக்கப்பட்ட இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த விஷயம். 70 ஆண்டு காலமாக. இந்த 70 ஆண்டு காலத்தில் இந்திய இராணுவம் கிட்ட இருக்கிற விமானங்கள் 2400 விமானங்கள் விபத்துக்குள்ளாயிருக்கு. 2400 விமானங்கள் 70 ஆண்டு காலத்தில் விபத்துக்குள்ளாயிருக்குதுன்னா சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 30 விமானம். சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 30 விமானம்னா சராசரியாக ஒரு மாதத்துக்கு 2.5 விமானம். ஒரு விமானம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி அத்தனை விபத்தில் போகுது. வெளிநாட்டு நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னார், சார் உங்கள் நாட்டில் இருக்கிறதுலாம் இராணுவ விமானங்கள் கிடையாது, தே ஆர் ஃப்ளையிங் காஃபின்ஸ், அது பறக்கும் சவப்பெட்டிகள் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன நடக்கும்? சரி தப்பு அப்படின்றது வந்து அது அப்பாற்பட்ட விஷயம். நான் என்றைக்குமே வந்து நான் வெளிநாட்டு குடிமகனாக இருந்தாலும்
நான் பிறந்தது வளர்ந்தது இந்தியா தான். நான் என்றைக்குமே வந்து இந்தியா பக்கம் தான் நிற்பேன். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம பேசுகிறதுக்காக, இதுவரைக்கும் இந்த பிஜேபி கவர்மெண்ட் இருந்தப்போ, முதல் தடவை வாஜ்பாய் பீரியட் இருந்தப்போ ஒரு பிரச்சனை நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இந்தியா ஒரு ஃபைட்டர் ஜெட்டை இழந்துருச்சு. அப்புறம் அந்த விமானியை பாகிஸ்தான் பிடிச்சிட்டாங்க, அப்புறம் திருப்பி கொடுத்துட்டாங்க. அதே போல் இப்போது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 2019 நினைக்கிறேன், அப்போது நடந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நம்முடைய விமானம் தான் ஒன்று பாதிக்கப்பட்டது. அது வந்து அதே போல் நம்ம பைலட் அங்கே மாட்டிக்கினார். அப்போ அந்த பைலட் அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா வெளியே வந்த செய்திகள் தான், பட் அதை நிறைய பேர் கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு திடீர்னு ஒரு அட்டாக் நடந்ததால் நம்முடைய இராணுவ வீரர்கள் எல்லாமே ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாமல் இருந்து ஒரு நம்முடைய ஹெலிகாப்டர் ஒன்று மேலே போகுது சரிங்களா. இப்போது உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். மேலே வந்து எதிரி நாட்டு விமானமும் பறக்குது, நம்ம நாட்டு விமானமும் பறக்குது, சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் கீழே இங்கே கிரவுண்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு டாஸ்க் என்னென்னா ஒரு மிசைல், இந்த மிசைலை அனுப்பி எதிரி நாட்டு விமானத்தை வீழ்த்தணும். அப்போ நீங்கள் அப்படி மேலே பார்த்தீங்கன்னா 10 பிளேன் பறந்துன்னு இருக்கும். அதில் 5 நம்ம பிளேனாக இருக்கும், 5 எதிரி நாட்டு பிளேனாக இருக்கும். எது நம்ம பிளேன், எது எதிரி பிளேன்னு எப்படி தெரிஞ்சு நீங்கள் மிசைல் அனுப்புவீங்க? அதுதான் அடையாளங்கள் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு அடையாளங்கள் இருக்கும். அது அடையாளங்கள் என்னென்னா, நம்முடைய நாட்டு விமானங்கள்லாம் வந்து ஒரு சமிக்சை அனுப்பிக்கினே இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு இது உங்களுக்கு ரிசீவ் ஆச்சுன்னா, அது தமிழில் கரெக்டாக நாங்கள் வார்த்தை வர ரேஞ்சு, ஒரு சைன் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லை அந்த உங்களுக்கு அந்த சமிக்சை ஒரு இது வந்துக்கினே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ரிசீவர் மாதிரி ஒரு இது மாதிரி வரும். ஸோ இது வந்து இங்கே வருதுன்னா இந்த விமானம் நம்ம விமானம், அந்த விமானத்துலேருந்து வரலன்னா அது எதிரி நாட்டு விமானம். ஸோ இந்த போன தடவை இந்த பிரச்சனை வந்தப்போ நம்முடைய இராணுவ ஹெலிகாப்டர் மேலே போயிருக்கு. அவர் அந்த விமானி வந்து அந்த பட்டனை ஆன் பண்ண மறந்துட்டார். எது? அந்த சமிக்சையை அனுப்புகிற பட்டனை அனுப்ப மறந்துட்டார். கீழே இருந்த மிசைல் அனுப்புகிறவர் பார்த்தாரு, இதுலேருந்து நமக்கு சமிக்சை வரல, இது எதிரி நாட்டு விமானம் அப்படின்னு போட்டு அடிச்சிட்டாரு. ஸோ நம்முடைய இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று நம்முடைய இராணுவ வீரர்களாலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டது. அது இல்லாமல் ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் நமக்கு லாஸ் ஆச்சு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு போர் அப்படின்னு வந்தால் போரில் வெற்றி யாருக்குமே கிடையாது, இழப்பு மட்டும்தான். எதிரி நாட்டுக்கு அதிகமான இழப்பு, எனக்கு குறைவான இழப்புன்னு சொல்லலாமே தவிர, ஒரு போர்னு வந்தால் போரில் வெற்றின்றது யாருக்குமே கிடையாது. அதை தான் நம்ம ட்ரம்ப்புக்கும் சொல்கிறோம். வர்த்தக போர்லையும் யாருமே வெற்றி கிடையாது. யாருக்கு குறைவான தோல்வி அதிகமான தோல்வின்னு மட்டும்தான் பேச முடியும் தான். ஸோ அப்போ ஒரு தோல்வி அப்படின்னு போகும்போது பொருளாதார பிரச்சனைகள் வரும். பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தைகள் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகும். ஸோ அது வரி விதிப்பு, அதிகமான வரி விதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய மனிதர்கள் வரை பாதிக்கும்ன்றீங்க. கண்டிப்பாக. சார், இது இனி வரக்கூடிய பட்ஜெட்டுகள், இனி வரக்கூடிய கவர்மெண்ட்டுகள் இந்த காஷ்மீர் இஷ்யூ அப்படின்னு இருக்கிறப்ப பட்ஜெட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்? இந்த விஷயங்களெல்லாம் திருத்தி இந்த மாதிரி உண்மையிலேயே காஷ்மீரை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு இடமா மாற்றணும்னா இந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றணும்னு நீங்கள் ஒரு பக்கெட் லிஸ்ட் ஏதாவது சொல்ல? அது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தணும். பொருளாதாரத்தில் கவனத்தை செலுத்தி அதை நீங்கள் வந்து அப்போது ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை கேவலமாக பேசுகிறாரு. அப்போ என்னங்க இந்த மாதிரி என்ன கேவலமாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? அதை எதையுமே கண்டுக்காதீங்க, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உழைங்க, தொடர்ந்து முன்னுக்கு வாங்க. சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வரும்போது அவர் தானாக தெரிஞ்சிருவார். ஸோ சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். ஒருத்தரை எதிர்த்து நம்ம போராடணும்னா அவனை வந்து கையை நீட்டி நம்ம அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் எதிர்க்கவே வந்து நம்ம மிகப்பெரிய லெவலில் வாழ்ந்து காமிச்சாலே அதுவே வந்து அவனுக்கு பெரிய தொல்லை, நமக்கு ஒரு பெரிய வெற்றி. அந்த மாதிரி வந்து ஒரு பொருளாதாரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரதுக்கு உண்டான அனைத்து வழிவகைகளும் செஞ்சால் இந்த தீவிரவாத பிரச்சனைகள் தானாக குறைஞ்சிரும். ஒரு பக்கம் பாகிஸ்தான் சார், பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அது வந்து ஒரு விரும்பத்தக்க சூழ்நிலையிலையோ இல்லை ஒரு நல்ல சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்தோம். அங்கே வந்து கடும் பஞ்சம் கூட இப்போ ரீசெண்டாக வந்ததை நம்ம பார்த்தோம்.
ஸ்ரீலங்கா சமீப காலமாக ஒரு பஞ்சத்தை வந்து சந்திச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இது மாதிரியான நெகட்டிவ் ஷேட்லேயே பாகிஸ்தான் ட்ராவல் ஆகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் நெகட்டிவ்லேயே போகிறப்ப அது ஒரு நாளைக்கு ஒரு இன்னொரு 10 வருடங்கள் கழித்து பாகிஸ்தானோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, அது அவங்க பிரச்சனைங்க. அதை பற்றி இல்லை, அது ஒட்டு மொத்தமாக அந்த நாடே வந்து ஒரு என்ன சொல்ற, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஆனால் அது வந்து ஒரு ஒட்டு மொத்தமாக அது வந்து ஒரு நைஜீரியா மாதிரியோ சொமாலியோ மாதிரியோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கேட்குறேன். அந்த அளவுக்குலாம் நீங்கள் சோமாலியான்ற அளவுக்குலாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மோசம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அவங்க ஆகாவான பொருளாதாரத்தில் இல்லைன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு நல்ல வளமான பூமி இருக்குது. பஞ்சாப் அப்படின்னு சொன்னாலே 5 நதிகள் பாய்கின்ற ஊர் இருக்குது, பஞ்சாப் பண்ணுவாங்க. பஞ்சாப்ன்றது நம்ம நாட்டிலேங்கிறது அவங்க நாட்டிலையும் பஞ்சாப்னு இருக்குது. அவங்களுக்கு நீர் வளங்கள் நிறைய இருக்குது. உலகத்திலேயே அதிகபட்சமாக பாசுமதி ரைஸ் தயாரிக்கிற நாடு வந்து பாகிஸ்தான் தான். அவங்களுக்கு அடிப்படைக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பட் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றமும் இல்லை. எப்படி இந்தியா இருக்குதோ அதே போல் தான் அங்கேயும் வந்து நிறைய லஞ்சம், ஊழல் அதெல்லாம் வந்து இங்கே விட அதிகமாகவே இருக்குது. ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த சோமாலியான்னு சொல்லுங்கள், அந்த சோமாலியாவும் இன்றைக்கி சர்வை பண்ணின்னு தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சர்வை பண்ணிவிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ பொருளாதாரம் வந்து சரி பண்ணால் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது, ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்? மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.